வணக்கம். நான் தங்கமணி. இம்பாக்ட் இந்தியா. இது விஜய் ஆட்சி 27ஆம் நாள் காட்சி. ஜூன் 5ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்று இன்றோடு 27 நாள் ஆகிறது. என்ன நடந்திருக்கு இந்த 27ஆம் நாள் பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு ஒன்று உருவாயிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறார். யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி? காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர். அவருக்கு ராஜ்யசபா எம்பி விஜய் கொடுத்திருக்கிறாரு. அவரு ஒரு எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்கிறாரு. சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின், அதாவது சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிக, காங்கிரஸ் அடங்கிய தாவேகா தலைமையிலான இந்த கூட்டணியில நான் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி பெற்றதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அதை போட்டிருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியோட போட்டதுக்கு செம்ம கடுப்பா இருக்கிறாங்க சிபிஐ, சிபிஎம், கம்யூனிஸ்ட் கட்சிகள். யாரை கேட்டு இவர் இந்த மாதிரி போடுறாரு? நாங்க வந்து தாவேகா கூட்டணியில இருக்கோன்னு சொன்னோமா? தாவேகா கூட்டணி தான் தலைமைன்னு சொன்னோமா? நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முத்தரசன் அவர்கள், பே சண்முகம் அவர்கள், வீரபாண்டியன் அவர்கள் காரசாரமா பேட்டி கொடுத்திருக்கிறாங்க, அறிக்கை விட்டுருக்கிறாங்க. சோ இது அதிக பிரசங்கத்தனம் அப்படின்னு சொல்லி பே சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி யாரை கேட்டு நாங்க தாவிக்க கூட்டணியில, சமூக நீதி முற்போக்கு கூட்டணியில இருக்கான்னு சொல்றாரு அப்படின்னு காட்டாம கேட்டிருக்கிறார். இது சரியான கேள்வி. ஏன்னா நாங்க இன்னும் திமுக கூட்டணிலாம் தொடர்றோம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பிரவீன் சக்கரவர்த்திக்கு இந்த உரிமையை யார் கொடுத்தது? எப்படி அவர் இதை சொல்லலாம் என்பதுதான் அவர்களுடைய வாதம். அது வந்து ஒரு தவறான விஷயம். கூட்டணி கட்சியினர் எங்களுக்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா கொடுத்ததுன்னு தெரியாது, எங்ககிட்ட அதை பத்தி டிஸ்கஸும் பண்ணல, இவர் எப்படிங்க நாங்க கூட்டணியில இருக்கிறோம், முற்போக்கு கூட்டணியில் நாங்க இருக்கிறோம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. நியாயமான கேள்வி. முதலமைச்சர் இதை கருத்தில் கொள்ளணும். அடுத்து, மின்வாரி அலுவலகத்தில் திருடப்பட்ட 40 ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பெங்களூருவில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதை வாங்கிய வியாபாரியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றி சவுக்கு சங்கர் ஏற்கனவே ரொம்ப காரசாரமா சவுக்கு சங்கர் பேட்டி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் காணாம போயிட்டா நீங்க போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல, ஒரு சிந்தாரிப்பேட்டை ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? இதுக்குன்னே இருக்கிறது சிபிசிஐடி, கிரைம் பிரான்ச் சிஐடி இருக்கு, அங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ இந்த ஹார்ட் டிஸ்க திரும்ப பெறுவதில் அக்கறையே இல்லையா தமிழக அரசுக்குன்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. இது ரொம்ப சாதாரணமா தமிழ்நாடு அரசு டீல் பண்ணிருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டிருக்கிறார். அப்போ ஹார்ட் டிஸ்க் முக்கியம் இல்ல, அதுல இருக்கிற டேட்டா தான் முக்கியம். ஊழல் நடந்திருக்கிறது, செந்தில் பாலாஜி சிக்குவாரு, அது மாதிரியான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அவர் எதை காப்பாத்துறதுக்காக போலீஸ், தமிழக அரசு இப்படி மெத்தனமா செயல்படுதாங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டியும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் தொடர்ந்து மின்வெட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மின்வெட்டு இருளில் மூழ்கி இருக்கிறது. இருட்டுல நிறைய பேர் நடந்து போறதை பார்த்தோம். அதே போல மற்றொரு பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டு அங்க வந்து தீப்பந்தம் ஏற்ற இளைஞர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த காட்சியும் பார்த்தோம். ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீண்டும் அரசியல் பேசியிருக்கிறார். ஆர்கே நகர்ல, சென்னை ஆர்கே நகர்ல தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது, தொகுதி எம்எல்ஏ அலுவலகம். அப்போ பேசும்பொழுது, திமுக தலைவராக இருந்தவர்கள் யாருமே இதுவரை தோற்றதில்லை, கலைஞர் தோற்றதில்லை, ஆனால் முதல் முறையாக ஸ்டாலின் தோற்றிருக்கிறார், மக்கள் அவர்களை தோற்கடிச்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அதே போல உதயநிதி வந்து சினிமாவில் நடிகராகவும் ஜொலிக்கவில்லை, அரசியல்வாதியும் ஜொலிக்கவில்லை என்று விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் கவர்ச்சி அரசியலுங்கிறீங்கள, அப்புறம் ஏன் உதயநிதியை நடிக்க அனுப்புனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஆதவ அர்ஜுனா எழுப்பியிருக்கிறார். இதெல்லாம் இன்னைக்கு அதாவது நடந்த விஷயங்கள். அடுத்து பார்த்தோம்னா, வெற்றி தமிழகம் என்ற பெயரில் தமிழ்நாடு முதலமைச்சரின் முதல் அமைச்சரவை கூட்டம், தமிழ்நாடு அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கிறது. அனைத்து துறை அமைச்சர்களையும் அழைத்து முதலமைச்சர் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். முதல் முறையாக அவர் இந்த கோட் இல்லாம இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்திருக்கிறாரு. வெயில் எவ்வளவு அடிக்குதுன்னு தெரியும், 40 டிகிரிக்கு மேல அடிக்குது சென்னையில. இப்போ அந்த அதுவும் கருப்பு ட்ரெஸ் போட்ட இன்னும் வெயில் கொளுத்தும். ஸோ அதனால முதலமைச்சர் அவர்கள் இந்த கோட்டை அவாய்ட் பண்ணியிருப்பாரு. திட்டங்கள் பெயரளவில் இருக்கக்கூடாது, நாம் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் மக்கள் நலனுக்கான வாக்குறுதிகள், அது அத்தனையும் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், அதற்காக செயல்பட வேண்டும் என்று அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போல லஞ்சம் லாவண்யம் நடக்கக்கூடாது, டெண்டர்களில் எதிரும் முறைகேடுகள் நடக்கக்கூடாது, நியாயமான பரிவர்த்தனைகள் நடக்க வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக தகவல் வந்திருக்கிறது. முதலமைச்சருக்கு இந்த முன்னெடுப்புக்காக அவருக்கு நமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து, தமிழக மக்களின் நலனுக்காக
436 தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அந்த திட்டங்கள் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் இன்று பேசியிருக்கிறார். அதுல பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. அது பற்றி சிடிஆர் நிர்மல்குமார் மின்சாரத்துறை அமைச்சரும் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருந்தார். அடுத்து பார்த்தோம்னா பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்ட காரணத்தால் மழைக்காலங்களில் தமிழ்நாட்டு மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், பேரிடர் ஏற்பட்டால் மழையால் சிரமங்கள் ஏற்பட்டால், ஏன்னா தூத்துக்குடி எல்லாம் மூழ்குச்சு, ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை முதலமைச்சர் சில அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறாரு. எப்படி தற்காப்பாக இருக்கணும், மக்களை காப்பாற்ற வேண்டியது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து காயிதே மில்லத்து 131வது பிறந்த நாள் விழா, அந்த நினைவிடத்திற்கே சென்று முதலமைச்சர் அவர்கள் தனது அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு, அந்த பொறுப்பேற்ற நாளுக்கு பிறகு ஒரு பொது நிகழ்ச்சியில் பொது வெளியில் சென்னையில முதலமைச்சர் கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை. இங்கேயும் கோட் போடாம வெறும் ஒயிட் ஷர்ட்ல தான் வந்தாரு, வெயில் கொளுத்துது இல்லையா, அதனால. அதே போல அங்க இருக்கிற அந்த பகுதியில காயிதே மில்லத்து நினைவிடத்துல அஞ்சலி செலுத்தி விட்டு வரும்போது பொதுமக்களையும் அந்த இடத்துல சந்திச்சிருக்கிறார். மொத்தமாக இன்றைய நிகழ்வுகள் பொதுவா ஹாட் டாபிக்கா போறது ஹார்ட் டிஸ்க் மேட்டர் தான். இன்னைக்கு பட்டை கிளப்பி இருக்கு. ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்கு, எதற்காக இந்த ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு, எப்படி காணாம போச்சு, எப்படி விஜிலன்ஸ், ஏன் எப்படி சிசிடிவி கேமரா செயல்படாம போச்சு அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற ஊழியர்களே அதை திருடி இருக்கிறார்கள், மின்வாரிய ஊழியர்களே. இது எப்படி நடந்தது, யாரை காப்பாற்ற நடந்தது, முன்னாள் அமைச்சரை காப்பாற்ற நடந்ததா, செந்தில் பாலாஜியை காப்பாற்ற நடந்ததா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுப்பி இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி முதலமைச்சர் எதிர்கொள்ள போகிறார், இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள போகிறதுங்கிறத அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கலாம். இன்றைய நிகழ்வுக்கு நாம் இந்த ஆட்சிக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு கொடுக்கின்ற மதிப்பெண் 100க்கு 35.